இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன செயலி? ஷோ கண்ண காணோம். என்ன சொல்ற? ஆமா, ஷோ யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே. உங்ககிட்ட எப்படி கண்ணு வந்துச்சு? கண்ணை கீழே போடு. அப்போ ஒன்ன சொல்லவா? கபிலா, சிவாவை ஒண்ணும் பண்ணிடாத. உங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆளு போலீஸ், அது எனக்கு தெரியும். ஆனா யாருன்னு நீங்களே சொல்லிருங்க, இல்ல உங்க 2 பேரையும் இங்கே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்ல சுடவா? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. பாவக்குட்டி, பயப்படாதடா செல்லம், ஒண்ணும் இல்ல. நாங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம். எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? நான் கோவில்ல வேற வழி இல்லாம நான் அமைதியா இருந்தா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்குவீங்களா? அப்படியே வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. அப்படி ஏதாவது நினைச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. அதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இன்னும் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? இல்ல இன்னும் இருக்கான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பேலன்ஸ் இருந்தா சொல்லிடுந்தரா. எல்லாத்தையும் மொத்தமா கேட்டுட்டு கடைசியா எதுக்கு நான் இங்க வந்தங்கிற விஷயத்த சொல்றேன். என்ன அவ்வளவுதானா? சரி, அப்ப நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நான் அவார்டு வாங்கும்போது நீயும் பாவையும் அங்க இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு தான் உன்னை பார்த்து இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த தாட்டும் என் மனசுல இல்ல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீ என்ன புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குன்றா. ஹலோ, யாருங்க நீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு அவார்டு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா எனக்கு என்ன? நான் எதுக்காக வரணும்? நீயும் பாவையும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னால வர முடியாது, முடியாது, முடியாது. நீ வந்துதான் ஆகணும் இந்திரா. இப்போ கபிலன் மாமா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. பாவை, பாவை, பாவை பாவை. இல்ல. ஆமா, இத வச்சு பாவை தானே விளையாடிட்டு இருந்தா. இதையே நீங்க கேக்குறீங்க? அது நாங்களும் சேர்ந்துதான் பாவை கூட விளையாண்டு இருந்தோம். அதான் கண்ணை கேக்குறோம். எது, நீங்களும் விளையாடிட்டு இருந்தீங்களா? நீங்க எல்லாம் பெரிய பசங்க தானே? ஆமா. நீங்க விளையாடுறதெல்லாம் தப்பு இல்லையா? விளையாடுறதுல என்ன தப்பு இருக்கு? யாரு வேணாலும் எப்ப வேணா விளையாடலாம்.
அப்புறம் எதுக்கு என் பொண்டாட்டி என்ன மட்டும் விளையாடுறியான்னு கேட்டு அசிங்கப்படுத்திட்டு போறா? அத நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. இப்ப கொஞ்சம் துப்பாக்கி கொடுங்களேன் ப்ளீஸ். மாப்ள இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் த. அத்த, இந்த வீட்லயே என் மேல அக்கறை காட்டுற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் அத்த. உங்களுக்கு ஏதாச்சும் gift கொடுக்கணும்ல? என்ன பண்றது? இந்தாங்க, இந்த கண்ணை வச்சுக்கோங்க. அட புடிங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த விஷயம் மட்டும் என் பையன் கபிலனுக்கு தெரியக்கூடாது. எந்த விஷயம் நம்ம பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன். எந்த விஷயம் கபிலனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் திரும்ப கூப்பிடுறேன். ஏய், என்ன என்ன செல்வனாகி இது? கையில கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இல்ல, அது 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 வந்து கபிலன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே உங்க நடவடிக்கை சரியில்லை. எதையோ என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் நார்மலா ஆபீஸ் விஷயம் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இதை என்ன நம்ப சொல்றீங்களா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பாவை சுட்டு கொல்ல போறேன். மா, இதெல்லாம் சுடாதுமா. அது சும்மா டம்மி பொம்மை துப்பாக்கி. நானும் பாவையும் விளையாடிட்டு இருந்தோம். நான் தான் கீழே வச்சேன். அதை நீங்க எடுத்துட்டு மேல வந்திருக்க. அப்போ நிஜமான துப்பாக்கி இருந்தா போய் எடுத்துட்டு வா. உண்மையாவே உங்க அப்பா இன்னைக்கு நான் சுடணும். அம்மா, ஏய், என்ன நீ அதை இறக்கிட்டு பேசுமா. இப்ப என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னடா, இவர்கிட்ட எதை பத்தி கேட்டாலும் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. மா, இப்ப என்னம்மா ஆச்சு? பா, ஏதாச்சும் பிரச்சனையா? கேக்குறான்ல, சொல்லுங்க. ஏய் கபிலா, அவதான் ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு? யாரு? நான் உளறேனா? அப்ப இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க என்கிட்ட? கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஏய், இப்ப நீங்க ரெண்டு பேரும் வெளியில போக போறீங்களா இல்லையா? போங்க வெளியே. உங்களை தான் சொல்றேன், முதல்ல வெளியில போங்க. போங்கன்னு சொல்றேன்ல.